வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். இன்னைக்கு மார்கழி மாதத்துடைய 2ஆம் நாள் பதிவை நம்ம பார்க்க இருக்கோம். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் 30 நாட்களும் பெண்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு வரப்ப நம்ம நினைச்ச காரியம் எதுவாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது நிறைவேறும். அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பதிவை பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நிறைய வேண்டுதல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்து மனசில் வச்சுக்கிட்டு அந்த விஷயம் நிறைவேறதுக்கு இந்த 30 நாட்களும் நம்ம எப்படி வேண்டுதல் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வேண்டுதல்கள் இருக்கும் இல்லையா? படிக்கிற வயசில் குழந்தைகள் இருக்காங்கன்னா நல்லா படிக்கணும், திருமணம் ஆகக்கூடிய வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கணும், கணவர் நல்லா இருக்கணும், தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு அவங்க வேண்டுதல் வச்சுக்கிறாங்களோ இல்லையோ அவங்களுடைய குடும்பத்துக்காகவே நிறைய வேண்டுதல்கள் கண்டிப்பா பெண்கள் வைப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேண்டுதல்கள்ல ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க, அது நிறைவேறணும் அப்படின்னு. மார்கழி மாசம் முழுவதுமே பாத்தீங்கன்னா நம்ம காலையிலேயே எழுந்து சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சுட்டு அசைவம் சாப்பிடாம இந்த 30 நாட்களும் இருந்தீங்கன்னா நல்லது. ஒருவேளை நீங்க அசைவம் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா தலைக்கு குளிச்சுக்கோங்க, அதுலயும் தவறு கிடையாது. வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு பசுஞ்சாணம் வச்சுட்டு அதுக்கு மேல பூசணி பூ வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இது ரெண்டும் கிடைக்கல அப்படின்னா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டு அதுக்கு மேல செம்பருத்தி பூவோ இல்ல சாமந்தி பூவோ நீங்க வைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க உங்க பூஜை அறைக்கு வந்து எல்லா சுவாமி படங்களுக்கும் பூவால அலங்காரம் பண்ணிட்டு மஞ்சள் பிள்ளையார பிடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கும் குங்குமம் போட்டு வச்சுட்டு அதுக்கு மேல 2 அருகம்புல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஏதாவது ஒரு வேண்டுதலை மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் பிள்ளையாரையும் மனசார வேண்டிக்கோங்க. இதே மாதிரி நீங்க தினமும் ஒரு பிள்ளையாரை பிடிச்சு வைக்கணும். இப்ப நீங்க இன்னைக்கு பிள்ளையார் பிடிச்சு வச்சிருக்கீங்கன்னா மறுநாள் காலையில அந்த மஞ்சள் பிள்ளையாரை எடுத்து தண்ணீர்ல கரைச்சிருங்க. ஒருவேளை உங்களுக்கு நடுவில் மாதவிடாய் காலம் வந்துருச்சு அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் அதை தவிர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யலாம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் காலையில் 6 மணிக்கு முன்னாடி செஞ்சு முடிச்சிடணும். மார்கழி மாதத்தில் நீங்கள் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். இது ஒரு சின்ன விஷயம் தான் இல்லையா? இதை நம்ம கண்டிப்பாக முயற்சி பண்ணி பார்க்கலாம். நாளைய தினம் மார்கழி மாதத்துடைய 3ஆம் நாள் பதிவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.